ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த பச்சரிசி மாவு வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம். மாமன் புட்டுன்னு சொல்லுவாங்க. மாமன் புட்டுன்னா பொம்பளை பிள்ளைங்க பெரிய மனுஷியான செய்கிற புட்டு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். புட்டை வைக்கிறதுக்கு இட்லி பானில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புட்டுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிட்டு இட்லி கொத்து வச்சுக்கலாம். கலையில வச்சுக்கிற மாவு இது கூட சேர்த்துக்கலாம். இது வேக வரைக்கும் நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். புட்டெல்லாம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா என்னன்னு தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பீஸா பர்கர் ரைஸ் தான் தேடி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கொடைகல்ல உடைக்க போற தேங்காவை எப்படி உடைக்கிறேன்னு பாத்துங்க. அவ்வளவுதான், அழகா உடைஞ்சிருக்கு பாருங்க. தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். புட்டு வெந்துருச்சான்னு பாத்துக்கலாம். சூப்பரா இருக்கு, வாடை சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெந்தோம்னா எடுத்துட வேண்டியதான். ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் அவ்வளவுதாங்க. அப்படியே கையில கலரி விட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்குங்க. இதுதான் நம்ம பழங்காலத்து முறை. இப்ப எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. டவுன்ல உள்ளவங்க செய்யறீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.